கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் 25 கூட கர்த்தர் நாளிலே கூட உங்களை காணும்படி உதவி செய்த தேவனை சோதரி எல்லாரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கண்களை இப்படி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதுல 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தை வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யாருக்காகங்க? உங்களுக்காக, எனக்காக, இந்த முழு உலகத்திற்காக, இந்த முழுடைய மனிதனுடைய பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் நடுவிலே. அவன் நினைச்சு எங்கெல்லாம் மாட மாளிகை பிறக்கலாம், மாளிகையில பிறக்கலாம். பாருங்க, ஆண்டவர் மாட்டு தொழுவத்தை, ஸ்தோத்திரம், மேய்ப்பர்கள் இருக்க இடத்துல எல்லாரும் மனுஷனும் அதை என்ன பண்ணும்? பெரியவர் அதிகாரி மாத்திரம், பெரியவர் பணக்கார மாத்திரம் இயேசுவை தொழுதுல, எல்லா மனிதர்களும் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு அதிகாரத்துல ஒரு போஸ்டிங் அவர் கிட்ட யாரும் போக முடியாது. ஒரு முதலமைச்சரோ ஒரு சிஎம்ஓ என்ன பண்ண இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? மத்திய அமைச்சரோ பிரதமர் கிட்ட யாரும் சாதாரண மனுஷன் போக முடியுமா? விட மாட்டாங்க. போற இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம்? தடுத்து, எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க அப்படின்னு போக முடியாது. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, அப்ப எல்லா மனிதனும் என்ன பண்ணும்? எல்லாரும் இடத்துல வர வேண்டும், எல்லாரும் என்னுடைய அன்பை அவர்கள் பார்க்கணும், என்னை அவர்கள் பார்க்க வேண்டும் சொல்லி தேவனுடைய அன்பை விளங்க ஒரே பிறனா குமாரனாக இயேசு உலகத்துக்கு அனுப்பினார். மரியாதைகள் வயிற்றுல, கன்னி வயிற்றுல மகள் கர்த்தருக்கு பயப்படுற மகளா இருந்தான். உலகத்துல எத்தனை கரை அந்த கற்பை காத்துக்கணும். அந்த வகுத்துக்குள்ள இயேசு குமாரனாக இயேசு பரிசுத்த ஆவியில கற்பந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணார்? நடந்து வந்து பறக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நச்சு தான் எவ்வளவு சொல்லப்படுகிறது. 9ஆம் வேலையை பண்ணுங்க, வசனம் சொல்லுங்க. 10ஆம். தேவதூதன் அவர்கள் நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல செய்திகளை ஆண்டவராக இயேசு உங்களுக்கு தருகிறது. நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிற தேவன், நம்மளை பலப்படுத்துகிற தேவன், நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில நீ ஆசீர்வாதம் பிறக்கும், நிம்மதி பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும், சமாதானம் பிறக்கும். உங்களுக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார். மிகுந்த நற்செய்தி இதாங்க, நல்ல செய்தி. அத உங்களுக்காக, யாருக்காக? அவங்களுக்கு செய்றாங்க, இவங்களுக்கு நமக்காக இயேசு பிறந்திருக்கிறார். அந்த இயேசுவை நீங்க தொழுது கொள்ளுங்க. சாஸ்திரிகள் வர்றாங்க, நட்சத்திரங்கள் வழிகாட்டுகிறது. கிழல கேப்பலமும் நட்சத்திரத்தை காணா. இந்த கட்ட நட்சத்திரம் கொஞ்ச நாளுக்கு டிசம்பர் மாசம் நீர் 1ஆம் தேதி என்ன பண்ண, இந்த நட்சத்திரம் அவர் காணா போயிடும். அதுக்கப்புறம் நட்சத்திரம் எங்க? நம்மளுக்கு என்னைக்கு வழிகாட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர். நானே உனக்கு வழியா இருக்கிறேன், நானே உனக்கு சத்தியமா இருக்கு, நானே உனக்கு ஜீவனா இருக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்கள் சாபங்களை கர்த்தர் அகற்றுவார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு பூமிக்கு வந்து பிறந்தார், நீதிமானை அல்ல. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது இப்படி, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலைகளை கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அடையாளத்தை தேவன் போடுகிறவர். ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கை அடையாளத்தை போடுகிறவர். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை கிறிஸ்து பிறக்க வேண்டும். வாழ்க்கையில கிறிஸ்து பிறக்க, உங்க பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்து பிறக்க வேண்டும். கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்விலை வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பா. நம்மளை விடுதலை கொடுக்கிற, ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், ரட்சிப்பை தருகிற தேவன். இம்மானுவேலராக, எபினேசராக, மேசியாவாக, இயேசுவாக. இம்மானுவேல் என்பதற்கு வசனம் சொல்லுகிறது, மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்வது, அவன்
இதை ஒரு கன்னிகை கற்புதை ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா குடும்பத்தோடு கூட நாளை கழிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை பரிமாறுங்க. கிறிஸ்துவின் பிறப்பை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. எல்லாருக்கும் அது உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.